Welcome all of you. In this video நம்ம volumetric relationship ஓட continuation பார்க்குறோம். So part 2ல degree of saturation பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க. Degree of saturation. So degree of saturation தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். So degree of saturation பார்க்கிறதுக்கு again நம்ம என்ன செய்றோம்? Phase diagram தான். இந்த voids and solids இதை வச்சு phase diagram வரைஞ்சுக்கிறோம். இது எப்படி வரைகிறது அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ஸோ இது சமேஷன் ஆஃப் போத், இது நமக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன செஞ்சிடறோம், இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸை ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணிடுறோம். இப்போ இந்த சாயில் வந்து 3 phase சாயில் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வாய்ட் ஸ்பேஸை, ஐ மீன் இந்த ஸ்பேஸை ரெண்டு பேரும் ஆக்குபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று வந்து ஏர், இன்னொன்று வந்து வாட்டர். ஸோ ரெண்டுத்தினுடைய வால்யூமோட சமேஷன் தான் டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அவைலபிள். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே சேச்சுரேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாயிலை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை சொல்கிறதுக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ இங்கே இந்த பேராமீட்டரும் இந்த பேராமீட்டர் தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த வால்யூமில் எவ்வளோ வால்யூம் வந்து இட் இஸ் ஆக்குபைட் பை வாட்டர் அப்படின்றத அந்த பேராமீட்டரோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் denoted as S and it is nothing but the ratio of volume of water to that of volume of voids. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் voids அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க இந்த பிக்சர்லனா இனிஷியலாக தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன ஆகும், கூடும். இனிஷியலாக தண்ணி இல்லாமல் இருக்கும்போது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எவ்வளவு, வால்யூம் ஆஃப் வாட்டர் 0வா இருக்கும். ஃபுல்லாகவே இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாத்தையுமே வால்யூம் ஆஃப் ஏர் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது 0. ஸோ இது 0 அப்படின்னா ஜீரோ பை எனிதிங் இஸ் 0. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0ன்றது இருக்கும். இப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி படிப்படியாக தண்ணி கூட கூட டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபுல்லாக எல்லா வாய்ட்ஸும் வாட்டரால் ஃபில் ஆயிடுச்சுன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ என்ன அர்த்தம், இது 0 ஆகிடும், திஸ் வில் பி ஈக்குவல் டு திஸ். ஸோ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன ஆகும், எஸ் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியல் கேஸில். ஸோ ட்ரையாக இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் கேன் கோ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ அப்போ 1ன்னு ஆகலாம். ஸோ என்ன ஆகும், வால்யூம் ஆஃப் வாட்டர் வில் ரேஞ்ச் பிட்வீன் 0 to 1. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேன் ரேஞ்ச் பிட்வீன் 0 to 1. ஸோ அதான் இருக்கக்கூடிய விஷயம். இட் கேன் பி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கேன் பி ஈக்குவல் டு 0 அண்ட் இட் கேன் பி ஈக்குவல் டு 1. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இந்த 1ஆ இருக்கணும் அப்படின்னா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1ஆ இருக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ அந்த கேஸில் எஸ் வில் பி ஈக்குவல் டு 1. தேங்க்யூ.